விஜய் போன்றவர்கள் விசில வச்சுக்கிட்டு தர்றாங்க. கம்மியாக கொஞ்சம் இழிப்பாக இருக்கணும். நம்ம வந்து இளைஞர்கள் ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டு 10 ஓட்டு நம்ம தெருவில் இருந்து போனுச்சுன்னா அது வந்து நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு துரோகம் செய்யக்கூடாது. என்னங்க அண்ணன் பேசுனது கேட்டீங்களா? அச்சோ சாரி 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 சாரி. மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு, மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க. தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம தலித் மக்களுக்காக உயிரை கொடுத்து பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியை, தலித் மக்களுக்கான ஒரு கட்சியை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. அர்ப்பணிப்புங்க, தியாகம், அத்தனையும் அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு இருந்தாதாங்க இப்படி பேச முடியும். இல்லைன்னா சும்மா பேச முடியுமா? உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு அந்த பேச்சை கேட்டுட்டு. விசிக கட்சி தனியாக தேர்தலில் நின்று ஜெயிச்சு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி அமைச்சரவையில் பங்கெடுத்து இந்த மாநிலத்தோட முதலமைச்சராக ஒரு தலித் குடிமகன், அவங்க பாஷையில் அவங்க தமிழர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவங்க அண்ணன் திருமா. அவர் ஒரு முதலமைச்சராக வந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, நான் அப்படிலாம் எதிர்பார்த்தேன். லைஃப்லாங் அது நடக்காது. விசிக கட்சி அண்ணன் திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆகவே முடியாது. தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 4 ஓட்டு 50 ஓட்டு 100 ஓட்டு போனால் தவறுங்க, அதெல்லாம் விசில் அடிச்சான்னு குஞ்சிங்க, அவங்களெல்லாம் தியேட்டருக்கு அனுப்புங்க, சட்டமன்றத்துக்கு அனுப்பாதீங்க. நீங்கள் அப்படி அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மக்களுக்கு செய்கிற துரோகம் அது, தலித் மக்களுக்கு செய்கிற துரோகம் அது, நம்ம சமூகத்துக்கு செய்கிற துரோகம் அது, அதை விட அண்ணல் அம்பேத்கருக்கு செய்கிற துரோகம் அது அப்படின்லாம் அமைச்சர் வன்னியரசு நரம்பு பொட்டைக்க பேசியிருக்காப்புல. அதாவது இப்போ அமைச்சரவையில் போய் பங்கெடுத்துட்டாரு தமிழக வெற்றி கழகத்தில். அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகளோட போய் இவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்களா, அந்த ஒட்டுணிகளோட போய் ஐக்கியம் ஆயிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறதில்ல. எனக்கு புரியுது, அது வேற டிபார்ட்மெண்ட்டு, இது வேற டிபார்ட்மெண்ட்டு. 4 பேர் 50 பேர் 100 பேர் போனாதாங்க தப்பு. கட்சியை கொண்டு போயிட்டு டிவிக்கில் அடகு வச்சிட்டோம்னா அது தப்பே கிடையாது. எந்த சட்டத்திலேயாவது இருக்குதா கட்சியை அடகு வைக்கக்கூடாதுன்னு? எந்த சட்டத்திலேயாவது இருக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் 50 பேர் 100 பேர் இப்படி குரூப்பாக போகாதீங்க, ஒட்டு மொத்தமாக நாம் அங்கே போயிடுவோம் அப்படின்னு அண்ணன் வந்து ஒரு முடிவெடுத்து 4 நாட்களாக ஒரு முடிவெடுத்து சோஃபாவெல்லாம் பார்த்த பிறகு முழு மனதோட அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டு டிஎம்கேக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே வந்து டிவிகேல ஐக்கியமாயிட்டாப்புல. ஏன்னா விசிக்கு இருக்கக்கூடிய முக்கால்வாசி தொண்டர்கள்லாம் டிவிகேல தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து யாரும் இல்லாத டீ கடைக்கு யாருக்குங்க டீ ஆக்கிட்டு இருக்கணும். அதனால என்ன பண்ணாப்புலன்னா அண்ணன் போயிட்டு அங்கே ஐக்கியம் ஆயிட்டாப்புல. திருப்பி நீங்கள் அந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது. அதனால விசிகே அப்படின்ற ஒரு கட்சியை, தலித் மக்களை, இந்த சமூகத்தை அண்ணல் அம்பேத்கர் வந்தால் கூட காப்பாற்றவே முடியாது.